தாண்டி போகாதே என் ஆருயிரே, என் ஊருயிரே. ஒரு காதலிலே மொத்தம் 7 நிலை, இது எந்த நிலை என்று தோன்றவில்லை. என் ஆறறிவில் 2 காணவில்லை என் ஆருயிரே. என்னாச்சு? 2 நாளா ஏதோ மாதிரி இருக்கு. எப்பயுமே இப்படி இருக்காது. நான் எப்படி இதை மறந்தேன்? இன்னைக்கு தேதி என்ன? ஒருவேளை அதுவா இருக்குமோ? சரி, நைட் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் மெடிக்கல் போயிட்டு வருவோம். 2 நாள் அவரை பார்க்க முடியாது. இங்கே பாரு, அவளை காண நம்ம தேடிட்டு இருக்கோம். இங்கே வந்து உட்காந்துருக்கா. ஒருவேளை அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க போல. ஓ அனு, சொல்லுண்ணா. எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க? சும்மாதான் செடியை பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே உட்காந்துட்டேன். ஓ அப்படியா? நீங்கள் தூங்கலையா? இல்லை, நீ தூக்கம் வரல. என்ன எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கீங்க? சும்மாதான்டா. நீ என்ன லேப்டாப்போட வந்திருக்க? ஒரு சின்ன ஒர்க் இருக்குடா, அதான் முடிக்கலான்னு வந்தேன். சரி சரி உட்காரு. ம், என்னடா நைட் கூடவா ஒர்க் பார்த்துட்டு இருப்ப? சில நேரம் இப்படித்தான் நைட்டெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அது சரி. நீங்க என்ன நீங்களும் தான் எப்ப பார்த்தாலும் லேப்டாப்போட சுத்திட்டு இருப்பீங்க. அது எப்பயாச்சும். எப்பயாச்சும் எங்க வீட்டில் வந்தப்ப ஃபுல்லா லேப்டாப்போட சுத்திட்டு இருந்தீங்க. அப்பவே என்கிட்ட தூக்கி போட்டிருப்பேன். சரி பாவம்னு விட்டுட்டேன். அடி பாவி, அப்படி எதுவும் பண்ணிடாத. நான் கஷ்டப்பட்டது எல்லாமே அதில் தான் இருக்கு. வா விக்கி, வா இந்து, உட்காருங்க. என்னடா எங்களை விட்டு நீங்கள் மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? மீட்டிங் போட்டோமா? சும்மா பேசிட்டு இருந்தோம், அவ்வளோதான். ஓ அப்படியா? என்னம்மா இந்து, அவளங்க? அவ கீழே கிச்சன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தானா, வருவானா? சரிம்மா. அதோ வந்துட்டா பாருங்க. என்ன எல்லாரும் என்ன கீழே விட்டு மேலே வந்து உட்காந்துருக்கீங்க? அப்படிலாம் இல்லைம்மா, இப்போதான் உன்னை கேட்டேன். ஓ அப்படியா ப்ரோ, எனக்கு இடமே இல்லை உட்கார. அடி பாவி, அவ்வளோ இடம் இருக்கு, இடமே இல்லைங்க. இவங்கிட்டலாம் என்னால் உட்கார முடியாது. யார் நீயா? இங்கெல்லாம் என்னால் உட்கார முடியாது. அம்மு இந்து தள்ளுங்க, நான் நடுவில் வரேன். நடுவில் வரையா? நடுவில் வர்றதுக்கு இங்கே எங்கே இடம் இருக்கு? அங்கே உட்காரு. தங்கச்சிம்மா உட்காருமா, அண்ணன் பார்த்துக்கிறேன். என்னடா அப்படி பார்க்க? என்னத்தடா பாப்ப? அவ எனக்கு கழுவி கழுவி ஊத்துவாளே, அதவா? டேய், மாயா ரொம்ப நல்ல பொண்ணுடா. என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனா நினைக்கிறேல? டேய் அப்படிலாம் இல்லடா, உண்மையிலே அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. ஆளை விடுப்பா சாமி, எனக்கு வேலை இருக்கு. உட்காரு மாயா. ஆ ஓகே ப்ரோ. அம்மா. என்ன? ஒன்றும் இல்லை. ஆமா, ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? அவங்க 2 பேரும் சண்டை போகிறது கூட க்யூட்டாக இருக்குல்ல? கியூட்டா இருக்கோ இல்லையோ, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு. சரி, நீங்கள் எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் ரூமுக்கு போகிறேன், தூக்கம் வருது. அப்படியா? நீ இருங்க, நீ நானும் வரேன். ஓய், என்ன? நீ எங்க போற? இல்லடா, எங்கள் அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க போல. அதுக்கு நானும் உங்க கூட போகிறேன். நீயும் கூட பேசிட்டு போய் தூங்கு, சரியா? காலையில் பார்ப்போம். ம் சரிம்மா, போ. அண்ணி போலாமா? ம் சரிடா, குட் நைட், பாய். ம் குட் நைட். சரிடா மச்சான், பிளான்லாம் எப்படி பண்ண போற? அதுக்கு தானடா அர்ஜுனை கூப்பிட்ருக்கேன். சரி, இப்போ என்னதான் பண்ணணும்? அவளுக்கே தெரியாம சர்ப்ரைஸாக பண்ணணும். இந்த இடம் ஓகேவா? ஓகே தான், ஆனால் இங்கே அவள் அடிக்கடி வருவாளே. வராமல் நீ தான் பார்த்துக்கணும். அண்ணா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் பார்த்துக்குறோம் ப்ரோ. அப்போ இந்த இடம் ஓகேவா? ஆ நல்லா இருக்கு ப்ரோ. சரிடா, அப்போ இங்கே டெக்கரேஷன் பண்ணிடலாம். வேற என்னடா பண்ணணும்? டேய், கேக்குக்கு அரேஞ்ச் பண்ணணும்டா. ஓகேடா, அதெல்லாம் நீயே பார்த்துக்கோ. இந்த டெக்கரேஷன் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். ஆ சரிடா. அப்புறம் மச்சான். என்னடா, வேறு எதுவும் செய்யணுமா என்ன? அது இல்லைடா. பின்ன? டேய், அம்மு பர்த்டேக்கு கார்த்தியை கூப்பிடலாமான்னு பார்க்கேன்டா. டேய், என்னடா சொல்கிற? அவனை கூப்பிட போறியா? டேய், என்னதான் இருந்தாலும் அவன் நம்மனோட ஃப்ரெண்டுடா. இங்கே பாரு மச்சான், நான் சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காத. எனக்கு அவன் வரவு சுத்தமாக பிடிக்கல. அர்ஜுன் சொல்கிறது கரெக்ட் தானே?
என்னடா நீ இப்படி பேசுற? டேய் பாவாண்டா அந்த பொண்ணு பிரியா. டேய் அதையும் நான் ஒத்துக்கிறேன்டா. பைத்தியக்காரத்தனமா ஏதோ பண்ணிட்டான். அதுக்காக அவன் நம்ம ஃப்ரெண்டு இல்லையா? இங்கே பாரு மச்சான், அவன் பண்ணது பைத்தியக்காரத்தனம் இல்லை, நம்ப வச்சு ஏமாத்திட்டான். நீயே சொல்கிற மச்சான், அந்த பிரியா பொண்ணா இவனை தேடி தேடி அந்த லவ் பண்ணா, இவனாத்தானே நாய் மாதிரி பின்னாடி சுற்றுனா. டேய் அதை நான் இப்போ இல்லைன்னு சொல்லலையே. நிறுத்து மச்சான். ஸ்டார்டிங்கே அந்த பொண்ணு பிடிக்கல தான் சொன்னான். அப்போயாவது விட்டுட்டு போயிருக்கணும். இவன் தான் பின்னாடி சுற்றி சுற்றி அந்த பொண்ணை மாற்றிட்டான். டேய் மச்சான். நிறுத்து பிரபு. நீ என்னதான் சொன்னாலும் சரி, அவன் பண்ணது தப்பு தான். பொண்ணுங்க மனசு பூ மாறிடா. அந்த மனசவே அவன் கஷ்டப்படுத்திட்டு போயிருக்கான். இவனால் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கூட இருக்க முடியலனா அவன் லவ்வே பண்ணியிருக்க கூடாது. இப்போ பாரு, கஷ்டப்படுறது அந்த பொண்ணு தான். டேய் எனக்கு புரியுதுடா. இங்கே பாரு பிரபு, ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை கைப்பிடிக்கணும். அதான் உண்மையான லவ். அவன் சொல்கிறதுல என்னடா தப்பு இருக்கு? டேய் மச்சான், நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் அவன் அப்போ என்ன நிலைமையில இருந்தால் யாருக்குடா தெரியும்? எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணை அவன் காதலிச்சு ஏமாத்திருக்கக்கூடாது. டேய் மச்சான், உனக்கு தெரியாதுடா. நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது ஒரு தடவை பிரியாவோட அம்மாவும் அப்பாவும் வந்து எங்கிட்ட பேசினாங்க. எங்கள் பொண்ணை விட்டுட்டு போயிரு, இல்லைன்னா உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவோன்னு மிரட்டிட்டு போனாங்கடா. ஒருவேளை அதனால கூட அவன் விட்டுட்டு போயிருக்கலாம்ல. சரிடா, நான் உன் பாயிண்ட்டுக்கே வரேன். அம்மு வீட்டில், அதான் எங்கள் அத்தை மாமா வீட்டில் உன்னை மிரட்டினா விட்டுட்டு போயிடுவி அம்முவை? அதை எப்படா போவேன்? அவளை தூக்கிட்டு போயிடுவேண்டா. மிரட்டினா அவனும் இதே பண்ணியிருக்கலாமே. எனக்கு ஒன்று தான் வச்சான். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா கடைசி வரைக்கும் அந்த லவ்வில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பொண்ணு கையை பிடிக்கணும், அவ்வளோதான். ப்ரோ, இவர் சொல்கிறதும் கரெக்ட் தானே ப்ரோ? என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை. சரிடா, இப்போ அவனை கூப்பிடவா வேண்டாமா? ஓ, அப்போ இப்போ நீங்கள் பேசிகிட்டு தான் இருக்கீங்களா? டேய் அதெல்லாம் இல்லைடா. இந்த கார்த்திக் கம்பெனி இருக்குல்ல, அதோட ஓனர் தான்டா அவன். அடிக்கடி மீட்டிங்கில் பார்த்துருக்கேன், ஆனால் அவன் என்னை பார்த்ததில்ல. ஓ அப்படியா? சரிடா மச்சான், உன் இஷ்டம்டா. உன் லவரோட பர்த்டே, நீ யாரனாலும் கூப்பிடு, எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ணா, நான் உங்களுக்கு கேட்கட்டுமா? கேளுமா. இல்லை, இப்போ அந்த பிரியாக்கா எங்கே இருக்காங்க? அது யாருக்குமே தெரியாதுமா. இவங்களாம் நினைக்கிற மாதிரி கார்த்தி ஒன்றும் அவளை கெட்டவன் இல்லைம்மா. அந்த பொண்ணு அவன் வேண்டாம் தான் சொல்லிட்டு போனான். ஆனால் சொல்லிட்டு போய் அவன் சந்தோஷமாலாம் இல்லை. டெய்லி அவனை பார்ப்பேன், தனிமையில் உட்காந்து அழுதுகிட்டே தான் இருப்பான். ஓ அப்படியா? ஆமாம்மா, உண்மையிலே கார்த்திக் பிரியா அவ்வளோ லவ் பண்ணாங்க. யாருக்குன்னு படிச்சோ தெரியல. கண்ணு படலடா, அவன் லவ்வில் அவன் ஸ்ட்ராங்காக இல்லை. டேய் மச்சான், ஒருவேளை கார்த்தி மேலே எந்த தப்பு இல்லைன்னு அவன் நிரூபிச்சிட்டானா என்னடா பண்ணுவ? அப்போ அவனை என் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன்டா. இப்போ நீ சிரிச்சிட்டு தானே இருந்த? இல்லையே, நான் இப்படி தான் இருக்கேன். ஓ சரிடா மச்சான், அதெல்லாம் விடு. நீ அவனை கூப்பிட்டா போ. இந்த இடம் ஓகே தானே? ஓகே தான்டா. சரிடா மச்சான், நான் பார்த்துக்கிறேன். சரிடா, நீங்கள் பேசிகிட்ருங்க, எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். நீ போடா, இந்த கொஞ்சம் ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு வரேன். சரிடா, நீ இரு, நாங்களும் தூங்க போகிறோம். சரிடா, போங்க. நீ போலையா என்ன? இல்லை, எனக்கு தூக்கம் வரல. ஓ அப்படியா? சரி. சாரி. எதுக்கு? உங்களுக்கு வரப்போகிற பைத்தியமாக தான் சுற்றுவா சொன்னேன்ல, அதான். ஓ அப்படியா? அப்படின்னா நானும் சாரி. எதுக்கு? உன்னை கட்டிக்க போகிறவன் மெண்டலாக தான் சுற்றுவான் சொன்னேன்ல, அதுக்கு தான். ஓகே, நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாமா? இருக்கலாமே. வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாலாட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். மழைத்துளி என்னதவம் தான் செய்ததோ, மலர் கொண்ட மார்போடு தொட்டாடுதே. மழை துளி தொட்ட இடம் நீ மழை வந்துருச்சு, வாங்க உள்ள போலாம். தீண்ட நினைக்க
பார்க்கையில் உள்ளூர கல்லூருது. என்ன இவனராச்சி? இவர் என்ன காணோம்? வந்துட்டாரு. ஐயோ அது லுக்கு, அதுதான் சமக்கிக்கு. என்ன வெளியே எங்கேயும் போறியா என்ன? இல்லையே, கிளம்பி இருக்க, பூலாம் வச்சிருக்க. சும்மாதான். பூ வைக்கிற பாட்டி வந்தாங்களா, அதான் வாங்கினேன். ஓ அப்படியா, சரிம்மா. சரி வாங்க. ம், உங்களுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா? எதுனாலும் ஓகே தான், வா நானும் வரேன், சேர்ந்து போடலாம். நீங்களுமா? ஏன் நான் வரக்கூடாதா என்ன? அப்படி இல்லை. அப்போ வா போவோம். அங்கே வந்து என்ன பண்ண போறீங்க? என்ன இப்படி கேட்ட? உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறேன் பாரு. ம். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? சட்டி எடுத்து அடுப்பில் வை. ம். ஓ, இதான் உங்கள் ஊரில் ஹெல்ப் பண்ணுறதா? ஆமாம், பால் பொங்கிரணும், மூடி பிடிச்சிருக்கேன் பாரு. கையெடுங்க, நானே பார்த்துக்கிறேன். அப்படிங்கிற? ம், நானே பார்த்துக்கிறேன். என்ன? நீ தானே சொன்ன நான் பார்த்துக்கிறேன்னு. அதுக்கு? நீ காஃபியை பார்த்துக்கோ, நான் உன்னை பார்த்துக்கிறேன். காஃபி ரெடி, வாங்க குடிப்போம். அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சா? ம், நான் என்ன பிரியாணியை பண்ணிட்டு இருக்கேன் 1 ஹவர் பண்ணுறதுக்கு. காஃபி எப்படி இருந்துச்சு? நீ போட்டதாச்சே, நல்லா இல்லாமல் இருக்குமா? சூப்பராக இருந்துச்சு. ம். அப்புறம் நீ இங்கே சந்தோஷமாக தானே இருக்க? ஏன் திடீர்னு கேட்கீங்க? கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உண்மையாவா? ம். உங்களத்தில் மாலையிட 1 2 கவலத்தோட என்ன தவம் செஞ்சேனோ ஏ மாமா. வண்ணக்கிளி கையத்தோட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வழியில் நானே. சரி, நாளைக்கு கழிச்சு பிரபு கூப்பிட்டுருக்கானே, எப்போ கிளம்புறோம்? ஆமாம், பிறந்த நாளுக்கு கூப்பிட்டுருந்தான்ல. ஆமாங்க, அதான் எப்போ போகிறோம்? நாளைக்கு கழிச்சு ஈவினிங் தானே, ம். அப்போ மார்னிங் கிளம்பி போவோம். ம், சரிங்க. சரிம்மா, நீ தூங்குனா தூங்கு, எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரேன். இந்நேரத்தில் என்ன வேலை? ஒரு சின்ன கணக்கு, அதை பார்த்துட்டா மைண்டு ஃப்ரீ ஆயிரும், அதான். ம், சரி. அண்ணா, அந்த ஜாமா ஃபுல்லாக உள்ளே வச்சிருங்க. சரிப்பா தம்பி, நான் பார்த்துக்கிறேன். ஆ சரிங்கண்ணே, பார்த்துண்ணே, மெதுவாக இறக்குங்க, அவசரம் இல்லை. சரிங்க தம்பி. சரிண்ணே, நீங்கள் இறக்க ஆரம்பிங்க. சரி தம்பி. சீக்கிரமாக இறக்கிட்டு அங்கே வர போகணும். நாளைக்கு தங்கச்சிக்கு பர்த்டே, என்ன வாங்கிட்டு போகலாம்? தம்பி. சொல்லுங்கக்கா. என்ன தம்பி, இந்த வீட்டுக்கு வர போகிறீங்க? ஆமாக்கா. ஓ அப்படியாப்பா, சரிப்பா. இந்த பக்கத்து வீடு தான்ப்பா நம்ம வீடு. ஓ அப்படியாக்கா. சாமான்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டிங்க போல. ஆமாக்கா. சரிப்பா தம்பி, பக்கத்து வீடு தான் நம்ம வீடு. எதுனாலும் உள்ளே வந்து கேளு, சரியா? சரிக்கா. நீங்கள் அந்த அஜயோட அம்மா தானே? ஆமாம் தம்பி. உங்கள் அம்மாவுக்கு என்ன நல்லா தெரியும்ப்பா. அப்படியா, சரிங்கக்கா. சரி தம்பி, எதுனாலும் வந்து கேளு, சரியா? நான் போகிறேன். சரிங்கக்கா. அண்ணே பார்த்தனே, மெதுவாக இருக்குங்க. சரி தம்பி. என்னம்மா மாயா, காலங்கத்தால இங்கே வந்து உட்காந்துருக்க? ஏன் ப்ரோ, இங்கே உட்காரக்கூடாதா என்ன? அப்படிலாம் இல்லை, தனியாக உட்காந்துருக்கியே. இன்னவனே இங்கே தான் இருந்தா, இப்போ தான் மேலே போனான். ஓ அப்படியா. ப்ரோ, மேட்சிங் சாக்லேட் வாங்கி கொடுத்துருங்க.
அதுக்கு என்ன வாங்கி கொடுத்தா போச்சு. ம் ஆமா, அம்மு உங்க இன்னும் காணும். அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் திரும்பி பாருங்க. பொண்ண பெத்தவ உன்னை பெத்தானா செஞ்சானா பதில தெரியாம கிறுக்கு அண்ணன் கண்ணோர மைப்பூசிய மைனா நடந்து வந்தா ஒரு கண்ணு எல்லாம் அவ பண்ணல அடி பெண்ணே ஓ மேல தானே லவ்சே உன்னை கண்ட நான் முதல் எல்லாம் தினுசே ஏன் மாம பிரபு, ஆ என்னம்மா? நான் ரெடி. எங்கேயோ போகணும் சொன்னீங்கல்ல, வாங்க போவோம். ஆ சரிம்மா, போவோம். மாயா, நாங்கள் வெளியே போயிட்டு வந்துடுறோம். ஓகே ப்ரோ, என்ஜாய். கடைக்கு தாம்மா போகிறோம். ஓகே ப்ரோ, போயிட்டு வாங்க. போகலாமா? ம் போகலாம். இவன் என்ன தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா? வாங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க? நீ தனியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தியே, அப்பயும் வந்துட்டேன். தனியாக செஞ்சுட்டு இருந்தேனா? இல்லையே, இன்ன வரையும் ப்ரோவும் அம்மும் இருந்தாங்க, இப்போ தான் போகிறாங்க. ஓ அப்படியா? ம் என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல? அதான் இல்லை, சும்மா தான். ம் உட்காருங்கண்ணே, பேசுவோம். என்னங்க கீழே உட்காந்துட்டீங்க? எனக்கு கீழே உட்காந்தா ரொம்ப பிடிக்குங்க, அதான். ஓ அப்படியா? ஆமாம், நீங்களும் அம்மும் எப்போலேருந்து ஃப்ரெண்டு? ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்டு. ஓ அப்படியா? நான் உங்களை எங்கள் அத்தம்மா வீட்டில் பார்த்ததே இல்லையே. நானும் தான் உங்களை பார்த்ததே இல்லை. அப்போ நீங்கள் அடிக்கடி இங்கே வருவீங்களா? லீவுனா ஃபுல்லாக அம்மா வீட்டில் தான். ஓ அப்படியா? ம் உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க? என்னாச்சுங்க, எதுவும் தப்பாக கட்டிட்டேன்னு என்ன சைலண்ட் ஆகிட்டீங்க? எங்கள் அம்மா உயிரோடு இல்லைங்க. ஐயோ சாரிங்க. அப்பா? இருக்காருங்க, யார் வீட்லேயோ யாருக்கோ ஹஸ்பண்டாக இருக்காரு. என்னங்க சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? எனக்குன்னு ஒரு வீடு மட்டும் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு ஒரு வேலைக்காரமாக வச்சு என்னை பார்த்துக்கறாங்க. மந்த்லி ஒரு டைம் வருவார், ஆனால் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டார், உடனே கிளம்பிடுவார். ஓ அப்படியாங்க, சாரிங்க, தெரியாமல் கேட்டுட்டேன். இதனால என்னங்க இருக்குது, ஃப்ரீயாக விடுங்க. பரவாயில்லைங்க, அப்பாவும் அம்மாவும் இல்லாமல் வளர்ந்து இவ்வளோ போல்டாக இருக்கீங்க. போல்டா இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளெல்லாம் சமாளிக்க முடியாதுல்ல, அதான். ஐயோ தப்பாக நினைக்காதீங்க, சும்மா ஃபன். ஓகேங்க, பரவாயில்ல. அப்புறம் என்ன? ஏதாச்சும் லவ்? என்னங்க சிரிக்கிறீங்க? எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லைங்க. ஓ எதுனாலங்க? எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் லவ் மேரேஜ் தான். ஓ அப்படியாங்க? லவ் பண்ணி தாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அம்மா இறந்து அடுத்த வாரமே எங்கள் அப்பா வேற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. உங்களுக்கு தெரியுமாங்க, எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு தான் அவங்க கூட வாழ கொடுத்து வைக்கல. சரிங்க, ஃபீல் பண்ணாதீங்க. இதனால தாங்க லவ் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. சரிங்க, ஒரு ஃப்ரெண்டாக உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ம் கேளுங்க. உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏற்றுக்கிட்டு ஒரு பையன் உங்களை லவ் பண்ணானா அவனை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? எனக்கு தெரியலங்க. இப்படி சொன்னால் எப்படிங்க? அதெல்லாம் இல்லைங்க, நேற்று ரோடு கூட பார்க்காம உங்கள்கிட்ட நான் எப்படி சண்டை போட்டேன், அப்போ நீங்கள் எனக்கு கெட்டவராக தெரிஞ்சீங்க. அதே நேற்று மாடியில் பேசும்போது நீங்கள் நல்லவராக தெரிஞ்சீங்க. எனக்குள்ள 1008 குழப்பம் கவலை எல்லாமே இருக்குங்க, யாரையுமே என்னால் நம்ப முடியாதுங்க. சரிங்க, அழுகாதீங்க. ம் அப்புறம் ஒரு ஃப்ரெண்டாக உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ம் கேளுங்க. கொஞ்ச நேரம் உங்கள் தோளில் சாஞ்சிக்கட்டுமா? என்னங்க சைலண்டாக இருக்கீங்க? இல்லைங்க, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் சாஞ்சிக்கோங்க. ம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்.